Okay, so very good day to everybody present here. So last class நம்ம class A power amplifier பத்தி நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணோம். We went with a detailed discussion. So class A power amplifier போறதுக்கு முன்னாடி classification of power amplifiers class A, class B, class AB அப்படி டைப் நம்ம பார்த்தோம்னா அதில் class A பற்றி நம்ம பிரீஃபாக டிஸ்கஸ் பண்ணோம். அதில் டூ டைப்ஸ், அதாவது டைரக்ட் கப்புள் அண்ட் தென் டிரான்ஸ்ஃபார்மர் கப்புள் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் நம்ம பார்த்தோம். So today's class we would go with the class B power amplifier. Okay. So class A மாதிரி தான் நம்மளுடைய class B டைப். என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய Q பாயிண்ட், அதாவது கொஷன் ஆப்ரேட்டிங் பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதனால நம்ம கலெக்டர் கரண்ட் வந்து ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு மட்டும்தான் போகும். ஓகே, இந்த கரண்ட் ஃப்ளோ உங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு மட்டும்தான் போகும் ஃபார் த ஃபுல் சைக்கிள் ஆஃப் த இன்புட் சிக்னல். ஸோ ஒரு ஃபுல் சைக்கிள் ஆஃப் த இன்புட் சிக்னலில் வந்து இந்த கரண்ட் வந்து ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு மட்டுமே போகும், ஒரு பாதி இதுக்கு மட்டும்தான் போகும். ஓகே, ஸோ அவுட்புட் சிக்னல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் வந்து உங்களுக்கு டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து அந்த லோடில் வந்து உங்களுக்கு ஃபுல் சைக்கிள் வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சிஸ்டர்ஸ், அதாவது ஒரு பேர் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபார் த கேஸ் ஆஃப் கிளாஸ் பி ஆப்ரேஷன். இந்த டூ டிரான்சிஸ்டர்ஸ், ரெண்டு டிரான்சிஸ்டரோட ஒர்க் எப்படி அப்படின்னா, ஒரு ஹாஃப் சைக்கிளில் வந்து ஒரு டிரான்சிஸ்டர் கண்டக்ட் பண்ணும் அப்படின்னா இன்னொரு சைக்கிளில் வந்து இன்னொரு டிரான்சிஸ்டர் கண்டக்ட் பண்ணும். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, the two transistors conduct in the alternate half cycle of the input signal. ஸோ இப்படி நம்ம ஒரு டிரான்சிஸ்டர் வந்து ஒரு ஹாஃப் சைக்கிளில் கண்டக்ட் பண்ணும்போது இன்னொரு டிரான்சிஸ்டர் வந்து இன்னொரு ஹாஃப் சைக்கிள் கண்டக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் சைக்கிள் அந்த லோடுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ டிரான்சிஸ்டர்னாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு டைப் இருக்கு, உங்களுக்கு வந்து என்பிஎன் ஆர் பிஎன்பி டைப்பு. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் பொறுத்து, அதாவது என்பிஎன்னாலும் சரி பிஎன்பினாலும் சரி, we use the circuit configurations. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன டைப் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா புஷ் புல் கிளாஸ் பி பவர் ஆம்பிளிஃபையரும் காம்ப்ளிமெண்ட்ரி சிமெட்ரி கிளாஸ் பி பவர் ஆம்பிளிஃபையர். ஓகே, புஷ் புல் டைப்பும் காம்ப்ளிமெண்ட்ரி சிமெட்ரி டைப்பும். சரி, ஸோ இந்த கிளாஸ் பி டைப்புக்கு பிறகு நம்ம வந்து கிளாஸ் ஏபி டைப் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ புஷ் புல் கிளாஸ் பி பவர் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிற வந்து ரெண்டு டிரான்சிஸ்டரும் வந்து ஒரே டைப்பில் தான் இருக்கும். அதாவது ஒன்று என்பிஎன் டைப்பாக இருந்தால் இன்னொரு ஒன்று என்பிஎன் டைப்பாக இருக்கும், இல்லைனா ஒன்று வந்து பிஎன்பி டைப்பாக இருந்தால் இன்னொன்று ஒன்று பிஎன்பி டைப் டிரான்சிஸ்டராக தான் இருக்கும். அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி சிமெட்ரி கிளாஸ் பி பவர் ஆம்பிளிஃபையர். ஸோ டூ டிரான்சிஸ்டர்ஸ் ஃபார்ம் அ காம்ப்ளிமெண்ட்ரி பேர், அதாவது ஒன்று வந்து என்பிஎன்னாக இருந்தால் இன்னொன்று பிஎன்பியாக இருக்கும், ஒன்று வந்து பிஎன்பியாக இருந்தால் இன்னொன்று வந்து என்பிஎன்னாக இருக்கும். ஸோ புஷ் புல் கிளாஸ் பி பவர் ஆம்பிளிஃபையர். ஸோ இந்த கிளாஸ் பி பவர் ஆம்பிளிஃபையரில் வந்து ஆப்ரேட்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ரீஜன்ல இருக்கு. ஸோ கட் ஆஃப் ரீஜன்ல இருக்கிறதுனால நம்மளுடைய டிரான்சிஸ்டர் வந்து ஒரு 180 டிகிரி மட்டும்தான், இல்லைன்னா ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு மட்டும்தான் இது வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுடைய கிளாஸ் பி பவர் ஆம்பிளிஃபையர் வந்து இட்ஸ் மோர் எஃபிஷியன்ட் கம்பேர்ட் டு த கிளாஸ் ஏ பவர் ஆம்பிளிஃபையர். ஸோ அவுட்புட் சிக்னல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா டூ டிரான்சிஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த புஷ் புல் கான்ஃபிகரேஷன்ல வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சர்க்கியூட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் being used, TX1 and TX2, and the identical transistors நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க Q1 and Q2. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் TX1 அப்படிங்கிற வந்து இன்புட் டிரான்ஸ்ஃபார்மர், அது வந்து இன்னொரு நேம் அப்படிங்கிற வந்து ஃபேஸ் ஸ்பிளிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஃபேஸ் வந்து ஸ்பிளிட் பண்றதுனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் கிடைக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த ஃபேஸ் ஸ்பிளிட்டர். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு வந்து ரெண்டு சிக்னல் வோல்டேஜஸ் ப்ரொடியூஸ் ஆகுது which are 180 degree out of phase with each other. So two signal voltages with opposite polarity drive the transistors Q1 and Q2. So the transformer TX2 அப்படிங்கிற வந்து output transformer which couples the AC output signal from the collector to the load. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Q1 and Q2 வந்து கட் ஆஃப் ரீஜன்ல இருக்கிறதுனால they are biased at cutoff, which is done by producing zero bias on the base of each transistor. இந்த ஜீரோ பயாஸ் எப்படி அச்சீவ் பண்றீங்க அப்படின்னா இந்த எமிட்டர் அந்த பேஸ் டெர்மினல்ஸும் ரெண்டுத்தையும் நம்ம வந்து சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது we are achieving the zero bias. அதுதான் இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் கப்புள் கிளாஸ் பி புஷ் புல் ஆம்பிளிஃபையர். ஸோ இதில் வந்து ரெண்டு டிரான்சிஸ்டர்ஸ் நம்ம இருக்கு Q1 and Q2. அதில் இருந்து உங்களுக்கு பிரைமரி அண்ட் செகண்டரி காயில் இன்புட் அண்ட் தென் TX1 அப்படின்னு சொல்லி இருக்கு.
இது வந்து இன்புட் ஸ்டேஜ், இது வந்து ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜ். இதுல இருந்து ஒரு காமன் சப்ளை மீன் பேட்டரி அப்படிங்கிறது இருக்கு விசிசி. அதுல இருந்து we have n1 turns and n2 turns. இந்த TX2 அப்படிங்கிற வந்து இந்த சென்டர் டிரான்ஸ்ஃபார்மர் இன்னொரு டைப் TX2. இது இன்புட் ஸ்டேஜ், இது வந்து அவுட்புட் ஸ்டேஜ். இதுல இருந்து உங்களுக்கு லோடுக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கு RL. ஸோ அவுட்புட் வேவ்ஃபார்ம் வித் லோட் அப்படிங்கிற வந்து ஐஎல்க்கு வந்து உங்களுக்கு கரஸ்பாண்டிங்காக வேவ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் த டிரான்ஸ்ஃபார்மர் கப்பல் class B push-pull amplifier. Here the transistors are biased. இப்போ அந்த சிக்னல் இல்லாமல் இருக்கும்போது both the transistors remain the cutoff region. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கரண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் ஆகாது, அது கரண்ட்டுங்கிறது ஃப்ளோ ஆகாது. ஸோ குவெசன்ட் கண்டிஷன் இருக்கும்போது, அதாவது குவெசன்ட் கண்டிஷன் இருக்கும்போது அந்த Q பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அச்சீவ் பண்ணும்போது the transistors dissipate negligible power. ஓகே, ஸோ இது கிளாஸ் பி பார் ஆம்பிளிஃபையரோட எஃபிஷியன்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக. சார் மகாலட்சுமிக்கு உள்ள வரமாட்டேங்குதா சார்? இப்போ வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ the working நம்ம பார்க்குறோம். இந்த டிரான்சிஸ்டர்ஸ் வந்து it's been biased. ஸோ சிக்னல் இல்லாத டைமில் வந்து both the transistors வந்து இந்த கட் ஆஃப் ரீஜன் and they do not conduct any current. ஓகே, ஸோ குவெசன்ட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும்போது the transistors dissipate negligible power. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கிளாஸ் பி பவர் ஆம்பிளிஃபையருடைய எஃபிஷியன்சி போகுது. ஸோ டியூரிங் த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஆஃப் த இன்புட் சிக்னல், இதில் தான் உங்களுக்கு வந்து அந்த 180 டிகிரியில் தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுதுன்னு சொன்னேன். ஸோ த பேஸ் ஆஃப் த டிரான்சிஸ்டர் Q1 இஸ் பாசிட்டிவ் அண்ட் Q2 becomes நெகட்டிவ். ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது டிரான்சிஸ்டர் Q2 remains cut off region. ஓகே, அண்ட் NPN டிரான்சிஸ்டர் Q1 ஆப்பரேட்ஸ் as a amplifier. ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள், அப்புறம் ஒரு ஒரு there is no conduction and then another half cycle உங்களுக்கு வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ இது இந்த I1ங்கிறது இதுதான். I2ல வந்து உங்களுக்கு எதெல்லாம் கண்டக்ட் ஆகலையோ உங்களுக்கு வந்து அந்த I அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃப்ளோ ஆகுது. அண்ட் IL, அதாவது த கரண்ட் அக்ராஸ் த லோட் ரெசிஸ்டன்ஸ் RL அப்படிங்கிறது வந்து அந்த ஃபுல் வேவ்ஃபார்ம்ங்கிறது கிடைக்குது. அண்ட் 2Im/π அப்படிங்கிற வந்து யூ கெட் ஹாஃப் cycle conduction for every cycle. So during the negative half cycle of the input signal, the base of the transistor Q2 is positive and Q1 becomes negative. Okay, so இப்படி இருக்கும்போது இந்த ஒரு கண்டிஷன் இருக்கும்போது Q1 வந்து ஆஃப் ஸ்டேட்டுக்கு போகும் and Q2 operates as a amplifier. ஸோ இதில் டிரான்சிஸ்டர் Q1 ஐ மீன் TX1 அந்த டிரான்ஸ்ஃபார்மர் டைப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கீங்க. இட் சப்ளைஸ் அ வர்ச்சுவலி டிஸ்டார்ஷன் ஃப்ரீ இன்புட் சிக்னல். ஓகே, ஸோ அந்த அவுட்புட் இம்பீடன்ஸை வந்து யூ ஆர் கோயிங் டு மேட்ச் இட் வித் த இன்புட் இம்பீடன்ஸ் ஆஃப் த அவுட்புட் ஸ்டேஜ். ஸோ கிளாஸ் பி அப்படிங்கிற வந்து இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து RF டிரான்ஸ்மிட்டர் சர்க்யூட்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம அவுட்புட் சிக்னலை வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனாக்கு நம்ம வந்து ஃபீட் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் த ரீசன் கிளாஸ் பி பவர் ஆம்பிளிஃபையர் இஸ் யூஸ்ட் இன் RF transmitter circuits. Next அதோடைய DC ஆப்ரேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ DC ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து Q பாயிண்ட் அப்படிங்கிற வந்து X ஆக்சிஸில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ VCEQ, அதாவது காமன் எமிட்டரோட குவெசன்ட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு த சப்ளை வோல்டேஜ் VCC and ICQ will be equal to 0. So in this case IDC is equal to Im/π plus Im/π. அதனால தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து 2Im/π அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேவ் ஃபார்மில் உங்களுக்கு கிடைச்சிது. டோட்டல் டிசி பார் PDC is equal to VCC into IDC. இதில் IDC உங்களுக்கு தெரியும் 2Im/π. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க இன்டூ VCC. அண்ட் தென் ஏசி ஆப்ரேஷன். ஏசி சிக்னல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது, அதாவது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் நீங்கள் அப்ளை பண்ணும்போது Q1 மட்டுமே உங்களுக்கு வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ இந்த Q1 கண்டக்ட் ஆகும்போது அந்த லோவர் ஹாஃப் அந்த அந்த TX2 உடைய லோவர் ஹாஃப் வந்து இட் டசன்ட் கேரி எனி கரண்ட். ஸோ உங்களுக்கு வந்து அந்த N1 டர்ன்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் Q2 அப்படின்னு சொல்லி கண்டக்ட் ஆகும். இந்த Q2 கண்டக்ட் ஆகும்போது இந்த
TX2 அதோடைய அப்பர் ஹாஃப் வந்து உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து N1ல மட்டும்தான் கரண்ட் அப்படின்னு சொல்லி ஃப்ளோ ஆகும். ஆர் N1 மட்டும்தான் உங்களுக்கு கரண்ட்டை வந்து கேரி பண்ணும். So reflected load RL dash is equal to RL by N square. So N is equal to N2 by N1. Okay. So PAC and the AC bar is equal to VRMS into IRMS. So which is equal to VM by root 2 into IM by root 2. Okay. So it is VM into IM by 2. Okay. So PAC is equal to VM into IM by 2. So IC versus VC அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த AC load line அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது this is the DC load line and the slope ங்கிறது வந்து AC load line. So இதுக்கு corresponding அந்த waveform அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு VM and IM அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. So this is the load line characteristics for the class B amplifier. So the efficiency அப்படிங்கிறது வந்து percentage eta is equal to AC power divided by DC power into 100. So AC power அந்த PAC அப்படிங்கிறது வந்து VM into IM by 2 அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. PDC உங்களுக்கு தெரியும் 2 into IM by pi 2 IM by pi into VCC. ஸோ இதை வந்து நீங்கள் பார்க்கும்போது IM அப்படின்னு சொல்லி கேன்சல் ஆகுது. ஸோ இட் இஸ் இந்த பை வந்து அந்த சைடில் நியூமரேட்டர் போகும்போது பை டிவைட் பை இந்த 2 into 2 4 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ பை பை 4 into VM டிவைட் பை VCC into 100. மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ இட் இஸ் maximum value of VM is equal to VCC. So VM is equal to VCC. இதை நீங்க வந்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. So percentage eta max. So maximum efficiency is equal to pi by 4 into VM. அந்த VM க்கு பதிலா VCC divided by VCC into 100. So இது பண்ணும்போது pi by 4 அப்படிங்கிற வந்து it is 78.5%. So maximum efficiency for class B amplifier இந்த கிளாஸ் B பவர் ஆம்பிளிஃபயர்ல வந்து புஷ் புல் டைப்ல வந்து நம்மளோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வந்து 78.5%. ஸோ அதான் உங்களுக்கு மேக்ஸிமம் அவுட்புட் ஸ்விங்கிறது வந்து IC வர்சஸ் VCE. ஸோ அந்த ஸ்லோப் வந்து VCC கொடுத்து உங்களுக்கு வேவ் ஃபார்ம்ங்கிறது வந்து VM ஈக்குவல் டு VCC அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா VM ஈக்குவல் டு VCC அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடச்சிருக்கு. And participation PDC equal to PDC minus PAC. PDC நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க 2 by pi into VCC into IM minus PAC வந்து VM into IM by 2. Okay. So 2 by pi into VCC into IM அப்படிங்கிற வந்து VM by RL dash நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க minus VM into IM by 2. So VM into IM by 2 அப்படிங்கிற வந்து VM by 2 into RL dash. Okay. So இந்த இதுதான் VM into IM by 2. Okay. So அந்த divide by 2 அதெல்லாம் ஓகே தான். VMங்கிறது ஓகே தான். IMக்கு பதிலா VM by RL dash அப்படின்னு சொல்லி நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி தான். ஸோ 2 by pi into VCC into VM by RL dash minus VM square by 2 RL dash. And maximum participation would be equal to அந்த கண்டிஷன் எப்படி அச்சீவ் பண்றீங்க அப்படின்னா இந்த என்டையர் ஈக்குவேஷனை வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. ஸோ dPd by dVm equal to 2 by pi into VCC by RL dash. Okay, minus இது வித் ரெஸ்பெக்ட் டு VM அப்படிங்கிறது எது பண்றதுனால இந்த இது வந்து would be equal to 1. So 2 by pi into VCC by RL dash minus with respect to VM நால 2 into VM by 2 RL dash. Okay, right, into differentiation of VM ங்கிறது வந்து 1 ன்னு சொல்லி வரும். Okay, which is equal to 0. So 2 by pi into VCC divided by RL dash is equal to இந்த சைடு போகும்போது it is 2 cancel ஆகும்போது VM by RL dash அப்படின்னு சொல்லி வரும். Okay, so RL dash நீங்க cancel பண்றீங்க. Okay, so VM is equal to 2 by pi into VCC. So இது வந்து maximum participation case. So condition for maximum participation ங்கிறது இதுதான். So PD max அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து 2 by pi into VCC into அது நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க 2 by pi into VCC divided by RL dash minus 4 by pi square into VC square by 2 into RL dash. Okay, so எப்படி நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த
2 by pi into 2 by pi அது வந்து உங்களுக்கு வந்து 4 by pi square அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருது. VCC into VCCங்கிற வந்து VCC square அப்படின்னு சொல்லி வருது divided by RL dash minus இந்த 2ம் இந்த 4ம் கேன்சல் பண்ணும்போது it is 2 அப்படின்னு சொல்லி வருது 2 into VCC square divided by pi square into RL dash. ஓகே, ஸோ இதில் வந்து ஒன்ஸ் அகைன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 2 by pi square நீங்கள் காமனாக நீங்கள் எடுக்கும்போது ஓகே 2 by pi square காமனாக எடுக்கும்போது ஸோ இட் இஸ் VCC square divided by RL dash அப்படின்னு சொல்லி வருது. ஸோ PD max அந்த மேக்ஸிமம் பார்ட்டிசிபேஷன் ஃபங்க்ஷன் எப்படி அச்சீவ் பண்ணுறீங்கன்னா 2 by pi square into VCC square divided by RL dash. ஓகே, அதே மாதிரி ஏசி பார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும்போது PAC is equal to VM square divided by 2RL dash. ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ VM அப்படிங்கிற வந்து மேக்ஸிமம் ஈக்குவல் டு VCC அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் கண்டிஷன். ஸோ மேக்ஸிமம் ஏசி பார் அப்படிங்கிற வந்து VCC ஸ்கொயர் டிவைட் பை 2 into RL dash. ஓகே ரைட், ஸோ அந்த VMக்கு பதிலாக VCCன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால VCC ஸ்கொயர் டிவைட் பை 2 into RL dash. So PD max is equal to 2 by pi square into VCC square divided by RL dash. So இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதை நீங்கள் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னா 2 by pi square அந்த 2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது 4 by pi square into VCC square divided by 2 into RL dash. So இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஓகே ரைட், ஸோ PD max is equal to 4 by if you can substitute இந்த AC max அப்படிங்கிறது வந்து VCC square divided by 2 RL dashனால இதை வந்து PAC max அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஸோ இட் இஸ் 4 by pi into PAC max அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க. ஸோ மேக்ஸிமம் பார்ட்டிசிபேட்டட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் PD max divided by 2. So PD max is equal to 4 by pi square into PAC max divided by 2. So இதை வந்து நீங்கள் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா PD max is equal to 2 by pi square into PAC max அப்படின்னு சொல்லி you are going to dissipate. ஏன்னா வந்து நம்மளுடைய participation for transistor வந்து PD max divided by 2. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய காம்ப்ளிமெண்டரி சிமெட்ரி கிளாஸ் பி பார் ஆம்பிளிஃபையர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒரே டிரான்சிஸ்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்பிஎன்னோ இல்லை பிஎன்பியோ ஒரே மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் ஒன் என்பிஎனும் இன்னொன்று வந்து பிஎன்பியை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால நம்ம இந்த கிளாஸ் பி பார் ஆம்பிளிஃபையரோட நேம் வந்து காம்ப்ளிமெண்டரி சிமெட்ரி கிளாஸ் பி பார் ஆம்பிளிஃபையர். Right. So class B bar amplifier la வந்து the circuit is a transformerless circuit. So in the common emitter configuration la வந்து it's difficult to match the output impedance for maximum power transformer. So the transformerless circuit நால output transformer இல்லாம இந்த matching அப்படின்னு சொல்லி நடக்குது for the case of maximum power transfer. ஸோ இந்த மேட்ச்ட் பார் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு அவுட்புட் இம்பீடன்ஸ் வந்து ரொம்ப குறையா இருக்கும் அண்ட் இம்பீடன்ஸ் மேட்சிங் வந்து இட்ஸ் 100% பாசிபிள். The circuit is driven from a dual supply of plus or minus VCC. The transistor Q1 அப்படிங்கிறது வந்து NPN டைப்பு, Q2 அப்படிங்கிறது வந்து PNP டைப். ஏன்னா வந்து காம்ப்ளிமெண்டரி சிமெட்ரி. The positive half cycle la வந்து the transistor Q1 gets driven into the active region and starts conducting, and the same signal gets applied to the base of the transistor Q2. But complementary type la வந்து it remains in the off condition during the positive half cycle. So அதான் உங்களுக்கு சர்க்யூட்ல கொடுத்திருக்கு. For the input voltage VIN உங்களுக்கு ரெண்டு கெபாசிட்டர்ஸ் இருக்கு. ஓகே, அதுல இருந்து உங்களுக்கு டிரான்சிஸ்டர்ஸ் Q1 Q2 அப்படின்னு சொல்லி போகுது. Q1 அப்படிங்கிற வந்து NPN டைப் அப்படிங்கிறது போது Q2 அப்படிங்கிற வந்து PNP டைப்பாக இருக்கும். அதில் இருந்து உங்களுக்கு சப்ளை வோல்டேஜ் VCC அப்படின்னு சொல்லி போகுது. இதில் இருந்து காமனாக உங்களுக்கு வந்து
லோட் ரெசிஸ்டன்ஸ் RL அப்படின்னு சொல்லி போகுது. ஸோ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. Q1 அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் ஆகுது, Q2ங்கிறது ஆஃப் ஸ்டேட்டுக்கு போகுது. ஓகே, ஸோ இட் இஸ் பிளஸ் VCC அண்ட் தென் திஸ் இஸ் மைனஸ் VCC. காமனாக உங்களுக்கு வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது போகுது. ஸோ டியூரிங் த நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் த டிரான்சிஸ்டர் Q2 அது வந்து PNP டைப்பாக இருக்கும்போது இட்ஸ் பயாஸ்ட் இன்டு கண்டக்ஷன். ஸோ டிரான்சிஸ்டர் Q1 அப்படிங்கிற வந்து when it's given driven into the cutoff region. ஸோ Q2 வந்து நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் மட்டும் கண்டக்ட் ஆகும். ஸோ இந்த நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் கண்டக்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னு சொல்லி அவுட்புட் சிக்னலில் வந்து உங்களுக்கு லோடில் வந்து டெவலப் ஆகுது. ஸோ நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஆப்ரேஷனில் உங்களுக்கு இன்புட் வோல்டேஜ் VIN, அதில் இருந்து 2 கெப்பாசிட்டர்ஸ் போகுது, NPN அண்ட் தென் PNP டைப்பு. இந்த Q1 வந்து ஆஃப் ஸ்டேட்டு, ஓகே, அண்ட் Q2 வந்து ஆன் ஸ்டேட். இதில் இருந்து காமனாக உங்களுக்கு வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ் RL அப்படின்னு சொல்லி போகுது. ஸோ அதான் உங்களுக்கு அவுட்புட் வேவ் ஃபார்மில் வந்து உங்களுக்கு Q1 ஆனு, Q2 ஆஃப். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து Q2 வந்து ஆனு, Q1 வந்து ஆஃப் அப்படின்னு சொல்லி போகுது. ஸோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த சேஞ்ச் அப்படிங்கிற வந்து அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற வந்து இருக்காது. ஸோ RL வேல்யூ அப்படிங்கிற வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இன்ஸ்டெட் ஆஃப் RL டேஷ். ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக வந்து புஷ் புல் டைப்பில் வந்து RL டேஷ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்போம். இதில் டிரான்ஸ்ஃபார்மர் டைப்பில் வந்து நம்ம வந்து சிமெட்ரி டைப் அப்படிங்கிற காம்ப்ளிமெண்டரி சிமெட்ரி டைப்பில் வந்து RL அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணதுனால இதோடைய வெயிட்னாலும் சரி, சைஸ்னாலும் சரி, காஸ்ட்னாலும் சரி, இட்ஸ் வெரி லெஸ். அண்ட் காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இம்பீடன்ஸ் மேட்சிங் வந்து இட்ஸ் வெரி பர்ஃபெக்ட். அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இம்ப்ரூவ்ஸ் டியூ டு டிரான்ஸ்ஃபார்மர் லெஸ் கிளாஸ் பி பவர் ஆம்பிளிஃபையர். இதோடைய ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து 2 செப்பரேட் வோல்டேஜ் சப்ளைஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இட்ஸ் டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டார்ஷன் இருக்குது. எதனால டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக், அதுதான் வந்து நம்மளுடைய கிராஸ் ஓவர் டிஸ்டார்ஷன். ஸோ கிராஸ் ஓவர் டிஸ்டார்ஷனில் வந்து we have the input signal V versus omega t. ஸோ இதில் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் வேவ் ஃபார்மில் வந்து V gamma and then minus V gamma அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் சைக்கிளில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளிப் ஆகிருக்கு. both the transistors are in off condition for this particular delay. So for a transistor to be in the active region, the base emitter junction must be forward bias. BE அப்படிங்கிற வந்து forward biased. So junction cannot be made forward bias until the voltage becomes greater than the cut-in voltage V gamma. So cut-in voltage அப்படிங்கிறது V gamma. So இது வந்து forward biased ஆகாது. எந்த ஒரு கண்டிஷன்னா வோல்டேஜ் வந்து until it is greater than the cut-in voltage. So cut-in voltage அப்படிங்கிற வந்து it is 0.7 volt for silicon and 0.3 volt for germanium transistors. So இந்த input signal ஓட voltage வந்து as long as it is less than the cut-in voltage, the collector current would be remaining 0 and the transistor remains in the cutoff region. So இப்படி இருக்கும்போது there is a period between the crossing of the half cycles of the input signal and for which the none of the transistors is active and output வந்து உங்களுக்கு corresponding உங்களுக்கு வந்து 0 தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு டிஸ்டார்ஷனுக்கு பேர் தான் நம்ம வந்து கிராஸ் ஓவர் டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து சொல்கிறோம். இந்த கிராஸ் ஓவர் டிஸ்டார்ஷன் வந்து ரொம்ப காமனாக நம்மளுடைய கிளாஸ் பி பவர் ஆம்பிளிஃபையர்ஸில் உங்களுக்கு இருக்கும். இந்த கிராஸ் ஓவர் டிஸ்டார்ஷனை எப்படி எலிமினேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். நம்ம ஃபார்வர்ட் பயஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். அதாவது நம்ம கட்-இன் வோல்டேஜ், அதாவது 0.7 வோல்ட் ஃபார் சிலிகான் அண்ட் 0.3 வோல்ட் ஃபார் ஜெர்மானியம் ரெசிஸ்டர்ஸ், இந்த இதில் வந்து நம்ம வந்து ஃபார்வர்ட் பயஸ் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறோம். எதில் அப்ளை பண்ணுறோம்னா பேஸ் எமிட்டர் ஜங்ஷனில் அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ அப்ளை பண்ணும்போது it causes the transistor to conduct immediately when you apply the input signal. ஸோ இந்த ஃபார்வர்ட் பயஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய Q பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஒரு கரஸ்பாண்டிங் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி நடக்கு above the cutoff region. இப்படி நடக்கும்போது நம்மளுடைய டிரான்சிஸ்டர் வந்து மோர் தென் 1 ஹாஃப் சைக்கிளில் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ இதோடைய ரிசல்ட்டிங் ஆப்ரேஷன் வந்து நம்ம வந்து கிளாஸ் ஏபி டைப் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்.
So when the amplifier handles the larger signal in the வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய கொஷன் பாயிண்டோடைய ஷிஃப்ட் வந்து ரொம்ப குறைய இருக்கும். ஸோ த ஆப்ரேஷன் அப்படிங்கிற வந்து கிளாஸ் பி டைப்ல வந்து ரொம்ப காமனாக இந்த கிராஸ் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதை பொறுத்தும், அதே மாதிரி நம்ம எப்படி இந்த கிராஸ் ஓவர் டிஸ்ட்ராக்ஷனை வந்து இந்த ஃபார்வர்ட் பயாஸ் மூலமா நம்ம பேஸ் எமிட்டர் ஜங்ஷன்ல அப்ளை பண்ணும்போது எப்படி நம்ம எலிமினேட் பண்றோம் அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் தென் இதுலயும் புஷ் புல் கிளாஸ் பி டைப் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இன்புட் வோல்டேஜ்ங்கிறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர், we have the N1 primary and then secondary turns, and then R1 அப்படின்னு சொல்லி இருக்கு. ரெண்டு டிரான்சிஸ்டர்ஸ் Q1 Q2ங்கிறது இருக்கு. காமனா உங்களுக்கு வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு வந்து couple, it is being transformer couple and is fed to the loudspeaker. So biasing by diode அப்படிங்கிறது வந்து இதுதான். Okay. So forward bias அப்படிங்கிறது வந்து we are going to apply for the base emitter junction. It is provided by using the diode. So the drop அப்படிங்கிறது வந்து across the diode D is equal to the cut-in voltage. Okay. So both the transistors conduct for full half cycle. So இப்படி both the transistors நம்ம வந்து conduct பண்றதுனால we are eliminating the crossover distortion. எப்படி நம்ம எலிமினேட் பண்றோம்னா நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் நம்ம பேஸ் எமிட்டர் ஜங்ஷன்ல அப்ளை பண்றதுனால. ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் நம்ம யூஸ் பண்றதுனால we can eliminate the crossover distortion. So Q point shifts upward on the load line. So இப்படி நம்ம shift upward ஆகிறதுனால so it no longer அந்த ஆப்ரேஷன் வந்து கிளாஸ் பி டைப்ல உங்களுக்கு இருக்கு. பட் கிளாஸ் ஏபி டைப்ல தான் உங்களுக்கு அந்த மேக்ஸிமம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நடக்கும். லார்ஜர் சிக்னல்ஸ் இது ஹேண்டில் பண்றதுனால இந்த ஷிஃப்ட் இன் கியூ பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறையவே இருக்கும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள், ஈக்குவல் டு 0. அண்ட் தென் புஷ் புல் டைப் மாதிரியே உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி சிமெட்ரி கிளாஸ் பி பவர் ஆம்பிளிஃபையர் பற்றி பார்ப்போம். ஸோ இன்புட் வோல்டேஜ் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு கெப்பாசிட்டர், அதுல இருந்து உங்களுக்கு டிரான்சிஸ்டர் Q1 அண்ட் Q2 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் R1 R2ங்கிறது இருக்கு. நடுவுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா உங்களுக்கு டயோட் D1 and D2 ஆர் கனெக்டட் பேக் டு பேக். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு வந்து பிளஸ் விசிசி மைனஸ் விசிசி, இந்த ரெண்டு டிரான்சிஸ்டர்ஸ்ல இருந்து உங்களுக்கு கலெக்டர் கப்புள் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு லோட் ரெசிஸ்டன்ஸ் RL அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகே. ஸோ புஷ் புல் டிரான்ஸ்ஃபார்மர் கப்புள் டைப்ல வந்து இந்த டிராப் அப்படிங்கிற வந்து ஃபார்வர்ட் பயாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுதான் உங்களுக்கு வந்து அந்த கட் இன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் ஆகும். இந்த காம்ப்ளிமெண்டரி சிமெட்ரி சர்க்யூட்ல வந்து ரெண்டு எமிட்டர் ஜங்ஷன்ஸும், அதாவது Q1 டைப்னாலும் சரி Q2 டைப்னாலும் சரி, உங்களுக்கு அந்த ஃபிக்ஸட் பயாஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ரொவைட் ஆகுது. நமக்கு தெரியும் இந்த 0.7 வோல்ட் தான் உங்களுக்கு அந்த சிலிக்கான் டைப்ல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ரெண்டு 0.7 வோல்ட் வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த 1.4 வோல்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த ஃபிக்ஸட் பயாஸ் அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் ஆகுது. அதுதான் வந்து மேஜர் ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கும் ஃபார் த கேஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி சிமெட்ரி கிளாஸ் பி பவர் ஆம்பிளிஃபையர். இந்த ரெண்டு ரெண்டு டயோட்ஸும், அதாவது 0.7 வோல்ட் இந்த 0.7 வோல்ட், இந்த ரெண்டும் சேர்த்து 1.4 தான் உங்களுக்கு அந்த ஃபிக்ஸட் பயாஸ் அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் ஆகுது. இந்த ஃபிக்ஸட் பயாஸ் ப்ரொவைட் பண்றதுனால நம்மளுடைய தெர்மல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுது. அண்ட் தென் இந்த டிரான்சிஸ்டர் அதோடைய ஆப்ரேஷன் வந்து இந்த ரெண்டு ஃபிக்ஸட் பயாஸ் நம்ம ப்ரொவைட் பண்றதுனால உங்களுக்கு கரஸ்பாண்டிங்கா உங்களுக்கு தெர்மல் ஸ்டெபிலிட்டி கூடுறதுனால டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி கரஸ்பாண்டிங் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அலாங் வித் த PN junction characteristics, the diode characteristics get changed and maintain the necessary biasing. ஸோ இப்படி கொடுக்கும்போது நம்மளுடைய கிராஸ் ஓவர் டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா எலிமினேட் ஆகுது. ஸோ when there is temperature change. So this is all about class B type power amplifier. நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ் ஏபி டைப் அப்படிங்கிறத பார்ப்போம். கிளாஸ் ஏபி டைப்ல வந்து நம்மளுடைய டிரான்சிஸ்டர் பயாஸ் அண்ட் இன்புட் சிக்னல் ஆர் செலக்டட் such that the output is obtained for more than 180 degree but less than 360 degree. நம்ம கிளாஸ் பி டைப்ல வந்து less than 180 degree பார்த்தோம். ஸோ இது வந்து more than 180 degree but less than 360 degree for full input signal.
ஸோ கியூ பாயிண்ட் அப்படிங்கிற வந்து இட்ஸ் அபவ் த எக்ஸ் ஆக்சஸ். அதில் வந்து நம்ம அட் த எக்ஸ் ஆக்சஸ்னு பார்த்தோம், இது அபவ் த எக்ஸ் ஆக்சஸ் பட் பிலோ த மிட் பாயிண்ட் ஆஃப் த லோட் லைன். ஸோ கிராஸ் ஓவர் டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணுறீங்க பை பயாசிங் த காம்ப்ளிமெண்டரி அவுட்புட் டிரான்சிஸ்டர்ஸ் அட் அ ஸ்மால் நான் ஜீரோ கரண்ட். அதில் உங்களுக்கு ஜீரோ இதில் தான் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம், பட் இட்ஸ் திஸ் கேஸ் ஃபார் அ ஸ்மால் நான் ஜீரோ கரண்ட். ஸோ கிளாஸ் ஏபி பவர் ஆம்பிளிஃபையரோடைய சர்க்யூட் நம்ம பார்ப்போம். அந்த இன்புட் வோல்டேஜ் விஐ அதில் இருந்து உங்களுக்கு விபிபி பை டூ விபிபி பை டூ அப்படின்னு சொல்லி வருது. டிரான்சிஸ்டர்ஸ் Q1 அண்ட் QP அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருது. அதில் இருந்து காமனாக உங்களுக்கு லோ டிஸ்டன்ஸ் RL அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அதில் இருந்து அவுட்புட் வோல்டேஜ்ங்கிற வந்து V0. ஸோ பயாஸ் வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து VBB, அதுதான் உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க, VBB by 2 and VBB by 2. So bias voltage is applied between the bases Q1 and QP. அதோட பேஸ்ல நம்ம கொடுக்கிறோம். So for the input voltage VI equal to 0, okay, and then V0 is equal to 0. Voltage வந்து VBB by 2, it appears across the base emitter junction of each of the Q1 and QP. எப்படி நம்ம அசியூம் பண்ணும்போது IN is equal to IP is equal to IQ, which is equal to IS into E into VBB by 2 into VT. இதுதான் உங்களுக்கு அந்த கரஸ்பாண்டிங் IN அப்படிங்கிறது. ஸோ வேல்யூ ஆஃப் VBB இஸ் செலக்டட் டு yield the quiescent current IQ, and output voltage V0 is equal to VI plus VBB by 2 minus VBEN. அந்த N டைப் நால VBEN. and IN is equal to IP plus IL. இந்த லோட் கரண்ட் அப்படிங்கிறதுனால அதை ஆட் ஆயிருக்கு IP plus IL. அண்ட் அந்த N டைப் VBN கூட பிளஸ் எமிட்டர் பேஸ்ல உள்ள P டைப் நம்ம ஆட் பண்றோம். ஸோ VEBP ஈக்குவல் டு VBB. ஸோ VT which is nothing but VT into ln IN by IS plus VT ln IP by IS, which is equal to 2 into VT into ln அந்த IP by IS, இதில் IN by IS IP by IS வந்து IQ by IS, அந்த quiescent point அப்படின்னு சொல்லி அச்சீவ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளோட INனும் IPயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறதா இட் இஸ் IQ into IQ, which is IQ square. ஸோ இதில் வந்து IN is equal to IP plus IL, அதே மாதிரி IN into IP is equal to IQ square. ஸோ இதில் இருந்து நம்ம கம்பைன் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து IN ஸ்கொயர் மைனஸ் IL into IN மைனஸ் IQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, IN ஸ்கொயர் மைனஸ் IL into IN மைனஸ் IQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ கிளாஸ் AB டைப் அப்படிங்கிறதோடைய டிரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுதான். ஸோ V0 versus VI, அந்த ஸ்லோப் அப்படிங்கிற வந்து ஈக்குவல் டு 1 and VCC minus VCN for saturation value. வேவ் ஃபார்ம் அப்படிங்கிற வந்து இப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கிளாஸ் ஏபி அப்படிங்கிற வந்து கிளாஸ் பி டைப் மாதிரி தான் இருக்கும். ஓகே, பட் ஒன்லி ஃபார் த டிஃபரன்ஸ் இஸ் தட் ஃபார் ஸ்மாலர் இன்புட் வோல்டேஜ் போத் த டிரான்சிஸ்டர் வில் பி கண்டக்டிங். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுடைய VE இன்க்ரீஸ் ஆகும்போதும் சரி இல்லை டிக்ரீஸ் ஆகும்போதும் சரி நம்மளுடைய டிரான்சிஸ்டர்ஸ் வந்து இட் வில் பி ஆப்ரேட்டிங். ஸோ அதோடைய டிரான்சிஷன் அப்படிங்கிற வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுனால நம்மளுடைய கிராஸ் ஓவர் டிஸ்டார்ஷன் அப்படிங்கிற வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எலிமினேட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் VCC minus VCN for saturation condition, and this is minus VCC plus VCN for P type saturation condition. ஸோ பார் ரிலேஷன்ஷிப் வந்து கிளாஸ் பி டைப் வந்து கிளாஸ் பி சர்க்யூட் மாதிரியே தான். ஒன்லி கண்டிஷன் வந்து அந்த க்வெஸ்சன் கண்டிஷன் வந்து ஃபார் த கிளாஸ் ஏபி டைப் வந்து இட் இஸ் டிசிபேட்டிங் அ பார் ஆஃப் VCC into ICQ per transistor. ஸோ IQ அப்படிங்கிற வந்து பீக் லோட் கரண்டோட ரொம்ப குறைய இருக்கிறதுனால நம்மளுடைய க்வெஸ்சன் பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி ஸ்மால். So this is all about class AB type power amplifier. So first starting of the class la வந்து நம்ம class B type power amplifier பார்த்தோம். நம்ம ரெண்டு டைப் push pull class B power amplifier and complementary symmetry class B power amplifier. And push pull class B power amplifier ல வந்து ரெண்டு transformers
நம்ம சென்டர் டேப்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் TX1 and TX2 அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் 2 ஐடென்டிக்கல் டிரான்சிஸ்டர்ஸ் Q1 and Q2 அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதோடைய கட் ஆஃப் ரீஜன்ல எப்படி பயாஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். And then transformer couple class B push pull amplifier அப்படிங்கிற சர்க்யூட் அப்படின்னு பார்த்தோம். இன்புட் ஸ்டேஜ், ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜ், அவுட்புட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதோடைய ஒர்க்கிங், கரஸ்பாண்டிங் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரண்ட் ஃப்ளோ த்ரூ ஈச் டிரான்சிஸ்டர்ஸ் இன் கிளாஸ் B டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். And then we discussed about the DC operation பற்றி பார்த்தோம். IDC, PDC அதோடைய ஈக்குவேஷன் பற்றி பார்த்தோம். And then AC operation RL dash is equal to RL by N square. And then PAC of the equation VM into IM by 2. Load line of the characteristics அப்படின்னு பார்த்தோம். அதோடைய efficiency factor percentage eta equal to pi by 4 into VM by VCC into 100. And then maximum efficiency percentage eta max is equal to 78.5% achieve பண்ணது for push pull class B power amplifier பற்றி பார்த்தோம். And then power dissipation ஓட equation, maximum power dissipation ஓட equation பற்றி பார்த்துருந்தோம். PD max ஓட equation பற்றி derive பண்ணோம். And then complementary symmetry class B power amplifier அதோடைய positive half cycle நானும் சரி negative half cycle நானும் சரி எப்படி கண்டக்ட் ஆகுதுங்கிறத பார்த்துருந்தோம். And then complementary symmetry class B power amplifier ஓட சர்க்யூட் நானும் and then positive half cycle ஓட ஆபரேஷனும் பார்த்துருந்தோம். then negative half cycle ஓட ஆபரேஷன் அதோடைய அனாலிசிஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதில் முக்கியமான ப்ராப்ளம், அதாவது கிராஸ் ஓவர் டிஸ்டார்ஷன், அதோடைய ப்ராப்ளம் எப்படி அக்கர் ஆகுது, அது எப்படி எலிமினேட் பண்ணுறோம் வித் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபார்வர்ட் பயாஸ் அக்ராஸ் த பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுலேயும் மறுபடியும் புஷ் புல் கிளாஸ் பி பவர் ஆம்பிளிஃபையர் அண்ட் தென் காம்ப்ளிமெண்டரி சிமெட்ரி கிளாஸ் பி பவர் ஆம்பிளிஃபையர் பற்றி பார்த்துருந்தோம். ஃபைனலி we ended up with the how the class B power amplifier is identical to class AB power amplifier பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம class AB power amplifier அதோடைய கண்டக்ஷன் ஸ்டேட், அதில் கிராஸ் ஓவர் டிஸ்டார்ஷன் எப்படி அக்கர் ஆகுது, அதை எப்படி எலிமினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வித் த கேஸ் ஆஃப் இன்புட் வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ் அண்ட் த ரிசல்டிங் ஈக்குவேஷன்ஸ். அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். Finally, we ended up with the how the power dissipation marks as an important factor between class B and class AB type அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம்.